முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா, இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் நான் வந்துட்டு உங்களுக்கு குடுக்க போறேன். இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் நான் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல குடுத்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் குடுக்க போறதும் கிடையாது அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறேன். அது என்ன டிஸ்க்ளைமர்னா, இப்போ உங்களுக்கு யாருக்காச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்மணிகளுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்திருக்குது அப்படின்னா, தயவு செய்து இந்த வீடியோ இப்போதைக்கு பார்க்காதீங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் அந்த பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிற இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க தெரியுமா? அப்போ உங்களுக்கு தெரிய வரும். அதை விட முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ யாராச்சும் கர்ப்பிணி பெண்கள் பார்த்துட்டு இருந்தாலும், இல்ல வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட்லாம் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பசங்களையும் சேர்த்து தாங்க சொல்றேன். தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க இன்னைக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ராத்திரி கூட உங்களால நிம்மதியா தூங்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான கதை வந்துட்டு உண்மையா நடந்திருக்குது. இதுவரைக்கும் நான் லைஃப்ல சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை என் லைஃப்ல நான் கேட்டதே கிடையாது. அந்த மாரி இருந்துச்சு. கேட்கும்போது எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் புல்லரிச்சுட்டு வந்துட்டு நானே இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேனான்னு தெரியலங்க. இந்த வீடியோ கூட என்னால பேச வரமாட்டேங்குது. அப்பேற்பட்ட ஒரு உண்மையா நடக்கப்பட்ட அமானுஷ்ய நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அருண். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, அங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து பிரஸ் பண்ணி ஆல்னு குடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி தினம் ஒரு புதிய உண்மையா நடக்கப்பட்ட அமானுஷ்ய சம்பவத்தோட நம்ம மீட் பண்ணலாங்க. ஓகே, வாங்க டைரக்டா இன்னைக்கான சம்பவத்துக்குள்ள போயிரலாம். இந்த சம்பவம் எப்ப நடக்கப்பட்டது, எங்க நடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சரியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீசெண்டா தாங்க 2016 காலகட்டத்தில் நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தை காட்டிலும் அது எங்க நடக்கப்பட்டதுன்னா, கிட்டத்தட்ட மதுரை டு விருதுநகர் போறோம் இல்லையா, அந்த ஹைவேக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் நடக்கப்பட்ட சம்பவம்னு கூறப்படுதுங்க. இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் என்கிட்ட வந்து நடந்த சம்பவங்களை ஃபுல்லா வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த 2016 அந்த காலகட்டத்தில் இந்த ஹஸ்பண்டு, அது போக ஹஸ்பண்டுடைய ஒய்ஃபு, அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிம்மதியாக வந்துட்டு இந்த திருச்சியில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு நிம்மதியாக வந்துட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்பயுமே வந்துட்டு ஒரு சென்சேஷனல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால, அவங்களுடைய நேம் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஷேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு கேட்கும்போதே தெரியும் அது எந்த லெவலில் ஒரு சென்சிட்டிவான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க 4 பேரும் ஃபேமிலியோட சந்தோஷமாக திருச்சியில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஹஸ்பண்ட் ஊரில் வந்துட்டு சொந்த ஊரில் வந்துட்டு ஏதாச்சும் திருவிழா ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா வந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆக போகுதுங்க. இந்த 7 வருஷத்தில் ஒரு 4 வருஷமாச்சும் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஊரில் நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு திருவிழாக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் மனைவியுடைய சொந்த ஊரில் நடக்கக்கூடிய எந்த ஒரு திருவிழாக்கும் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு மனைவியும் போனது கிடையாது, ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போனது கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கேட்டால் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி கழிச்சிக்கிட்டே இருந்துருக்கிறாரு போல. ஸோ அப்படி தான் வந்துட்டு அந்த 2016 வருஷம் வந்துட்டு இந்த அவங்க ஊர் கோவில் திருவிழாவில் வந்துட்டு குலதெய்வ கோவில் திருவிழாங்க. அந்த மாதிரி திருவிழா நடக்க போது அவங்க மனைவியுடைய பாட்டி இருக்காங்க பாருங்க, மனைவியுடைய அம்மாவுடைய அம்மா, அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா அந்த குலதெய்வம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டிமா வந்துட்டு எம்மா நான் இருப்பேனோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஸோ கடைசியாக ஒரே ஒரு வருஷம் மட்டும் எனக்காக வந்துட்டு ஃபேமிலியோட வந்துட்டு குடும்பத்தோடு வந்து இந்த ஒரு திருவிழா அட்டன் பண்ணிட்டு போயிருமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னென்னா அந்த பாட்டிமா கூப்பிட்டுருக்காங்களாங்க. அப்படி கூப்பிட்டதுக்கப்புறமும் ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரெக்யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அவர் எனக்கு இந்த நாள் இது இருக்குது, அந்த நாள் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாருங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கொஞ்சம் அழுதது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் 2 பேரும் நல்லா பேசுகிற மாதிரி வந்துட்டு ஏஜ் உள்ள பசங்க. அப்போ பசங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அழுததுக்கப்புறம் அந்த பசங்க வந்துட்டு அப்பா அம்மா அழுதாங்கப்பா, ஒரே ஒரு நாள் மட்டும் வாங்கப்பா போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பசங்களும் சேர்ந்து அழுறதுனால அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. சரி ஒரே ஒரு வருஷம் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வர அக்செப்ட் பண்ணுறாருங்க. இப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைகளோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிராமத்து அந்த பாட்டி இருக்கக்கூடிய ஊருக்கு வந்துருந்தாங்க. அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமே ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப வியப்படைஞ்சு போயிருந்தாருங்க. இவ்வளோ அழகான கிராமமாக உங்கள் கிராமம், ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது, சுற்றி ஏன்னா வயக்காடு பச்சை பச்சேன்னு இருக்குது, குளம் குட்டை, அப்புறம் ஒரு மரங்கள், அது போக பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஆலமரங்கள்லாம் விழுது விட்டு பயங்கரமாக பெரிய பெரிய மரமாக இருந்துட்டு இருக்குது. அதெல்லாம் விட அந்த பாட்டி வீடுங்க நல்ல ஓட்டி வீடு, பழைய காலத்து பெரிய பறந்து விரிஞ்ச வீடுங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் திருச்சிக்கே போக பிடிக்காது போல, அந்த லெவலில் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணி போல் வந்திருக்காங்க போல ஊருக்கு. வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணியில் இருந்தாங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுது. 3 நாள் கோவில் திருவிழா நடக்குமாங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஒரு 7-8 மணி போல் பால் கூட நடக்குமா. அந்த பால் கூட அப்புறம் மத்தியான பூஜை, அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பூஜையாக. அப்புறம் அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு வந்துட்டு சாஸ்தா பருப்பு பூஜை, அப்புறம் கண்டினியூஸாக கோவில் திருவிழா ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு 3 நாள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. இப்போ அதே மாதிரி அன்றைக்கி ராத்திரி
ராத்திரி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னன்னா இந்த பொண்ணுடைய ஊர் தானே, சொந்த ஊர் தானே. அப்போ இந்த பொண்ணுக்குன்னு வந்துட்டு இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமாக சிரிச்சு விளாண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்களாங்க. அந்த மாதிரி போனதுக்கப்புறம் இப்போ பசங்க, அது போக அந்த ஹஸ்பண்ட் எல்லாரும் இங்கே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருதுங்க. இப்போ ஒய்ஃப் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, சாப்பிட்டு எல்லாரும் நிம்மதியாக தூங்கியாச்சுங்க. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒய்ஃபுடைய அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்களுமே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு வேற ஒரு ஊரில் இருந்துட்டு இருக்காங்க போல. அந்த ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா இருக்கிறாங்க, அந்த அண்ணாவுடைய வீட்டில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த அண்ணா வந்துட்டு கோவில் கொடைக்கு வர முடியல, இப்போ அந்த அம்மா மட்டும் வந்திருக்காங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபேமிலியாக இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அன்னைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரியான பால் கூட எல்லா பூஜையும் நடந்து முடிஞ்சிருது. அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த முளைப்பாரி ஃபங்க்ஷன் வந்துட்டு முளைப்பாரி ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு மேலதாளங்களோட வந்துட்டு கோவிலுக்கு கொண்டு போகிறது வழக்கங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த முளைப்பாரி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு முளைப்பாரி எடுக்கலை, ஆனால் அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முளைப்பாரி எடுக்கிறதுனால அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ எப்படி என்ன மாதிரி நடக்க போகுதுன்னா, இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி முளைப்பாரி வச்சுருப்பாங்க. அந்த முளைப்பாரி முளைச்சி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக அப்படியே வரிசையாக எடுத்துக்கிட்டு ஊர் எல்லை வரைக்கும் போய் நல்ல ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு நேராக கோவிலுக்கு கொண்டு போகிறது வழக்கங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் தலையில் வச்சுருப்பாங்க, தலையில் இருக்கிறத பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தங்க வேணும் இல்லையா, அதுக்காக இப்போ வந்து இந்த சிட்டிலேருந்து வந்து அந்த பொண்ணு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த முளைப்பாரியை பிடிச்சிருக்காங்க. இப்போ ஜாலியாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் ஊர் ஃபுல்லாக சேர்ந்து வந்துட்டு அந்த ஊர் எல்லையெல்லாம் சுற்றி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக ஒரு ஊர் எல்லையில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த பெரிய குளத்தாங்கரை இருக்குங்க. அந்த குளத்தாங்கரை பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆலமரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு சிட்டிலேருந்து வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா, யாரோ வந்துட்டு அந்த பொண்ணுடைய நேமை சொல்லி கூப்பிடுற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்குது. ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மேலதாள சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஒரு செகண்ட் நின்று பார்க்குறாங்க. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. திரும்ப வந்துட்டு ஏதோ பிரம்மையாக இருக்கும் போல சொல்லிட்டு திரும்ப நடந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்து போகிறாங்க. திரும்பியும் வந்துட்டு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்குதுங்க. அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, திரும்ப இந்த பொண்ணு நிற்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அங்கே அவ்வளோ சவுண்டாக மேலதாளம் அடிச்சிட்டு இருக்குது. ஃபுல்லாக மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, கரகோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம காதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யாரோ கூப்பிட்ற மாதிரி ஹெட்ஃபோன், அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம ஹெட்ஃபோன் போட்டு நம்ம காதுக்குள்ளே கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி துண்டா இந்த பொண்ணுடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்டிருக்குதாங்க. ஸோ ஒரு செகண்ட் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகி போய் ஓரமாக நின்றுட்டு யார் கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது கருக்கல் ஆயிடுச்சுங்க. ஒரு 6:45 7 மணி ஆக போது, சூரியன் வந்துட்டு இருட்ட போது, இந்த மாதிரி வந்துட்டு டைம் ஆகி போயிடுச்சு. அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன, இந்த பொண்ணு தனியாக நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, உடனே இதை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்னடி ஆச்சு அங்கேயே நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்டிருக்காங்களாங்க. நீ போ, நான் வந்துருதேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த சிட்டிலேருந்து வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த மலைப்பாரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஊர் எல்லையெல்லாம் தாண்டி திரும்ப ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இப்போ இந்த பொண்ணு மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. நின்றுட்டு இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சவுண்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது, யாரோ கூப்பிட்ற மாதிரி. சவுண்டு வர இடத்த நோக்கி போய்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை, எல்லாரும் ஆல்மோஸ்ட் போயாச்சு. கிட்டத்தட்ட அந்த தெரு முனைக்கிட்ட போயிட்டாங்க, திரும்ப போகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் அந்த இருட்டில் வந்துட்டு அப்படி நடந்து போகிறாங்க. கொஞ்சோண்டு வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி தான் சவுண்டு ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க. அங்கே போய் பார்த்துருக்காங்க, எதையுமே காணும். திரும்பியும் அந்த பொண்ணுக்கு சவுண்டு வந்திருக்குது. அந்த குளத்துக்காரா சொன்னேன் இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் இருந்து யாரோ பேசுகிற மாதிரி கேட்டிருக்குதுங்க. உடனே வந்துட்டு யாரோ கூப்பிட்றாங்களே, யாரும் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஒளிஞ்சிருந்து ஏதோ விளாண்டுட்டு இருக்காளுங்களா, அதுவும் இந்த காட்டுக்குள்ளே என்னடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மாட்டின சத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தான் ஒரு ஜாலி மென்டாலிட்டி, ஜாலி மைண்டோட பயம்லாம் இல்லைங்க அந்த பொண்ணு. என் ஃப்ரெண்டு தான் யாரோ கலாய்க்கிறான்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குளத்து கரைக்கி மேலே வர ஏறி போயிருக்காங்க. அப்படி ஏறி போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியலங்க. இந்த பக்கம் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டு, குழந்தைங்க, அது போக வந்துட்டு இந்த பொண்ணுடைய அம்மா வந்திருக்காங்க. அது போக அவங்களுடைய அம்மா தானே வந்துட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவ்வளோ பேர் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு வீட்டில் பேசி விளாண்டுட்டு இருந்திருக்காங்களாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த முளைப்பாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுண்டு வந்துட்டு கோவிலுக்கு போன மாதிரி கேட்டுருச்சு. இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு வந்துட்டு, ஓகே முளைப்பாரி கோவிலுக்கு வந்துருச்சு, நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகலாம், அங்கே தான் வந்துட்டு உங்கள் அம்மா இருப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பசங்கிட்ட சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு அந்த பாட்டி நடக்க முடியாதுங்க, பாட்டி வீட்டிலே தான் இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய அம்மா, அது போக வந்துட்டு இந்த பசங்க, அது போக ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்காங்களாங்க. கோவிலுக்கு போயிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் ஒரு 1/4 மணி நேரமாக தேடி பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃபை காணவே இல்லை. ஸோ அப்புறம் சரி இங்கே தான் எங்கேயாவது நிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு இருக்கா பாருங்க, அதாவது தான் ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டு அங்கே நடந்து வராங்க. அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஏம்மா என் ஒய்ஃபை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்குறாருங்க. அந்த பொண்ணு, இல்லைங்கண்ணா நான் பார்க்கலண்ணா, இங்கே தான் எங்கேயாச்சும் நிப்பா பாருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த
பொண்ணு சொல்லிட்டு போயிருந்தாங்களாங்க. இப்போ என்ன ஆகுது, இப்போ இவரும் வந்துட்டு சரி இங்கே தான் கூட்டத்தில் நிற்பாள, எங்கேயாச்சும் உட்காந்துருப்பாளா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் போயிருக்குது போலங்க. இப்போ அந்த பொண்ணை காணும் இல்லையா, ஒய்ஃபை காணும். உடனே வந்துட்டு என்னன்னா தன்னுடைய அத்தை இருக்காங்க பாருங்க, அந்த ஒய்ஃபுடைய அம்மா, அவங்க கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு, அத்தை அவளை பார்த்தீங்களா, நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் காணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தைகிட்ட சொல்லியிருக்காங்கல்லங்க. இப்போ அந்த அத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தேடி பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்கிட்டயா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா அத்தைக்கு ரொம்ப பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, இவருக்கு தான் யாரையுமே தெரியாது. ஸோ இப்போ அந்த அத்தையும் வந்துட்டு எல்லார்ட்டையும் கேட்டிருக்காங்க, யாருமே காணுமாங்க. இப்போ உடனே என்ன ஆகுது, ரொம்ப ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்துட்டு ஹஸ்பண்டும் அவங்களுடைய மாமியாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிடிச்சி வச்சு, ஏ உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு முளைப்பாரி எடுக்க வரேன்னு சொல்லிட்டு வந்தா, உங்க கூட தான் சுற்றிட்டு இருந்தா, எங்கே போனா, எங்கே விட்டீங்க அவ்வளோ தனியாக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்காங்களாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி பேக்க முழிச்சிக்கிட்டு வந்துட்டு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்கான்னு வந்துட்டு, அம்மா நான் பார்த்தேன் கடைசியாக வந்துட்டு எங்கள் கூட தான் வந்துட்டு இருந்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஊர் எல்லையில் திரும்புற இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தனியாக நின்றுட்டு இருந்தா, என்னடி ஆச்சுன்னு கூப்பிடும்போது நீங்கள் போங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாமா, நான் பார்த்தேன் நான் மறந்துட்டேன் அந்த கூட்டத்தில் அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாங்க. என்னடி சொல்கிற, ஊர் இல்லைங்கிற எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் கூட வந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அந்த பொண்ணு அது போக வந்துட்டு ஹஸ்பண்டு இந்த மாமியார் இருக்காங்க பாருங்க, இவங்க 3 பேர் மட்டும் போகிறாங்க. போகிற வழியிலே என்ன ஆகுதுன்னு வந்துட்டு இந்த 2 பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கோவிலில் இவங்களுக்கு சொந்தக்காரங்க இன்னொருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க நாங்கள் வந்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்களாங்க. அதேமாரி நேராக போகிறாங்க. போனால் அந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு பழைய ஸ்கூல் இருக்குதுங்க. அந்த ஸ்கூல் இப்போ ரன்னிங்கில் இல்லை. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ஒரு குளத்தாங்கரை இருக்குதுங்க. இங்கே தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இங்கே எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த அம்மா வந்துட்டு எடி எங்கடி போனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்தி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. நல்லா இருட்டிருச்சுங்க, ஒன்றுமே தெரியல. அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு வந்துட்டு இவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு கையில் டார்ச் வச்சு இடுப்பில் டார்ச் வச்சுருந்துருக்காருங்க. ஏன்னா ராத்திரி ரிட்டன் வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கும்போது வந்துட்டு கிராமம் இல்லையா, அதனால் டார்ச் வச்சுருந்துருக்காரு. டார்ச் அடித்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காருங்க. அங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த எந்த வயசுமே காணும். உடனே இப்போ பொறுமையாக வந்துட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி போய் செக் பண்ணுறாங்க, யாரையுமே காணுங்க. அப்படி அந்த மரத்துக்கு பின்னாடி போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, லைட்டாக வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு முணங்குற மாதிரி சத்தம் கேட்டுருக்குதுங்க. அந்த முணங்கல் சவுண்டு எங்கேருந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குளத்துக்கு மேலே இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, கரைக்கு மேலே இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்கித்த, முணங்குற மாதிரி சவுண்டு கேட்குது ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு நேராக மேலே ஏறி போயிருக்கிறாருங்க. மேலே ஏறி போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. குளத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3/4 தண்ணி இருக்குதுங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவ்வளோ இடுப்பு வரைக்கும் வந்துட்டு தண்ணியில் முங்கி, அந்த பொண்ணு கை வந்துட்டு ஏதோ அந்த குளத்தங்கரையில் வந்துட்டு எதையோ வந்துட்டு செடியை பிடிச்சிட்டு அப்படி இருந்த மாதிரி இருந்திருக்குது. ஸோ இவர் பார்த்து வந்துட்டு தான் ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காருங்க. அந்த ஒரு சாரி தான் டக்குன்னு ஒய்ஃபை பிடிச்சி என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃபை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு நேராக கரையிலேருந்து கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்காருங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் கன்னத்தில் 2 பக்கம் அடிச்சு எழுப்பி பார்த்துருக்காருங்க. அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருக்காங்க, எந்திக்கிற மாதிரியே தெரியல. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்களாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு, அண்ணா இருங்கண்ணா நான் அந்த பக்கத்தில் தான் கடை இருக்குது, நான் கடையில் போய் ஏதாவது ஜூஸ் இல்லை தண்ணி இட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு ஓடி போய் வாங்க போயிருக்காங்களாங்க. அப்படி வாங்க போனதுக்கப்புறமா இவங்க ரொம்ப நேரம் வந்துட்டு கண்ணத்தை தட்டி எந்திரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டும் அந்த அம்மாவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு எந்திக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் பொறுமையாக அந்த பொண்ணு அப்படி கையும் காலையும் பிடிச்சி பொறுமையாக வந்துட்டு கொஞ்சம் தூரம் ரோட்டுக்கு நகட்டிட்டு வந்திருக்காங்களாங்க. அந்த ஆலமரத்துக்கிட்டே இருக்கவொன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நவுட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நவுட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க போலங்க. இப்போ அந்த தண்ணியை வந்துட்டு ஒய்ஃபோட ஃபேஸில் ஃபுல்லாக வந்துட்டு பொழிச்சுன்னு அடிச்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஒய்ஃப்ட்டு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. ஸோ அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒய்ஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் இல்லை, பட் வந்துட்டு ஒரு மாதிரி முணங்குறது உருமுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாங்க. ஸோ இப்போ தான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐயோ இந்த கருக்கல் நேரத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்காள, இவ எத்தனை டைம் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ சொல்லியிருக்கலாம் அடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை வருது. என்னென்னா முந்தானையில் வந்துட்டு திருநார் விபூதிலாம் வச்சுருக்காங்களாங்க, விபூதி எலுமிச்சம்பழம். என்ன ரீசன்னா, இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா சாமியாடுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு முந்தானையை விரிக்க சொல்லி வேப்பலை அப்புறம் வந்துட்டு இந்த விபூதி எலுமிச்சம்பழம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முந்தானையில் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. அது இருந்திருக்குதுங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு முந்தானையை அவிழ்த்து அந்த விபூதி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த பொண்ணுடைய தலையில் போட்டு அடுத்த மறுநொடிக்கு இந்த பொண்ணு இப்படி ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. சிலுத்ததுக்கப்புறம் ஓகே வேறு ஏதோ தான் பிரச்சனை இருக்க போல அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சிருக்காங்க போல். நெத்தியில் வைக்கும் போதே அந்த பொண்ணு ஒரு மாதிரி கத்திருக்காங்க. ஆனால் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு சாந்தமாயிட்டாங்களாங்க. அப்படி சாந்தமானதுக்கப்புறம் ஓகே தம்பி ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ வந்துட்டு காற்று கற்பழிச்சிருக்கு போல், நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் தண்ணி எறிஞ்சோம்னா சரியாக போயிடும், தூக்கிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணு ஓரளவு வந்துட்டு நார்மலாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னுடைய தோளில் கை போட சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பொறுமையாக நடந்து வீட்டுக்கு போயிருக்காங்களாங்க.
வீட்ல போய் உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த பாட்டி இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த பொண்ணுடைய பாட்டி, அவங்க "என்னாச்சுப்பா? ஏன் இப்படி வரா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்லி கேட்டுருக்காங்களாம். எதுவும் சாமி கீமி வந்துருச்சாம்மா? சாமியாடினால கோவில்ல அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி கேட்டுருக்காங்கங்க. "சாமிலாம் வரலம்மா. அவ வந்துட்டு அந்த முக்குல அந்த ஆலமரத்து முக்குல வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருக்கா குளத்தாங்கரையில. எப்படி அங்க போனான்னு தெரியல. என்னாச்சுன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இத கேட்டு "அடியாத்தி இங்க எதுக்கு போனா அந்த நேரத்துக்கு? சரி அவ கூட்டிட்டு போய் முதல்ல கோயில்ல போய் தண்ணி எறி." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ இந்த மாரி இந்த பாட்டி சொன்ன மறு நிமிஷமே இந்த பொண்ணு இருக்காங்க பாருங்க, ஹஸ்பண்ட் கைய உதறி விட்டுட்டு தோள்ல போட்டுருக்காங்க இல்லையா, அத உதறி விட்டுட்டு அந்த பாட்டிக்கு மேல வந்துட்டு கால தூக்கி ஏறி நெஞ்சில மிதிக்க போயிட்டாங்களாங்க. டக்குனு ஹஸ்பண்ட் வந்துட்டு புடிச்சு இழுத்து, "என்னடி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பாட்டிடி அவங்கள ஏன்டி இந்த மாரி பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது ஹஸ்பண்ட பார்த்து இப்படி திரும்பி முறைச்சிட்டாங்களாங்க. "உனக்கு இது சரிப்பட்டு வராது இதெல்லாம் இருந்தா, நான் முதல்ல வந்துட்டு உன்ன ஊருக்கு காலங்காத்தால பஸ்ஸ புடிச்சு நான் உன்ன ஊருக்கு கூட்டிட்டு போறேன் பாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நேரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒய்ஃப புடிச்சு தள்ளி விட பார்த்துருக்காங்களாம். அப்படி இருந்தும் ஹஸ்பண்ட ஒய்ஃப் வந்துட்டு அடிக்க வந்துட்டாங்களாங்க. இத பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாட்டி அவங்க அம்மா, "தம்பி இத கோயிலுக்கு கூட்டு போனா தான்ப்பா சரியாகும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க எப்பலாம் கோவில்னு வார்த்தை எடுக்குறாங்களோ அப்பலாம் அந்த அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேரா அந்த ஒரு ரூம்ல போட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பொண்ண அடைச்சிட்டு, "அத்தை கோவில்னு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நாளைக்கு நான் இவள எங்க ஊருக்கு என் வீட்டுக்கு கூட்டு போனா எல்லாமே சரியாயிரும். நீ கொஞ்ச நேரம் செவனேன்னு இருங்க அத்த." அப்படிங்கிற மாரி சொல்லி, "நான் என் பசங்கள கூட்டிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவர் கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி முடிவு பண்ண மறு நிமிஷம் வீட்ட விட்டு வெளிய கால் எடுத்து வைக்க போறோம் இல்லையா, அப்படி வைக்க போம்போது என்ன இருக்குதுன்னா, கோவில்ல பயங்கரமா மேளதாளம் சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கு பாருங்க. அது எல்லாமே ஒரு செகண்ட் அப்படி சடனா வந்துட்டு ஸ்டாப் ஆனா அப்படி இருக்கும். அந்த மாரி ஸ்டாப் ஆகுதுங்க. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இவரு அப்படியே நிக்காரு. அப்படி வெளிய போகாம வீட்ல நிக்காரு. ஏதோ எதுக்கு இப்ப ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்காரு. நின்னுட்டு இருந்தா என்ன ஆகுதுன்னா, மைக்ல வந்துட்டு யாரோ வந்துட்டு பேசுறதுக்காக மைக்க ரெடி பண்ணிட்டு இப்ப வந்துட்டு மைக்ல பேச வராங்க. ஸோ பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாரி வந்துட்டு மைக்ல வந்துட்டு அந்த கோவிலுடைய தர்மகர்த்தாவோ யாரோ ஒருத்தர் பேசுறாருங்க. இப்போ இதுக்கப்புறம் கோவில்ல வந்துட்டு ஃபங்ஷன் நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு முக்கியமான ஒரு தடங்கல் ஆகி போயிருச்சு. முதல்ல ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு வாங்க. கோவில்ல வந்துட்டு உட்காந்து பேசணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவரு கூப்பிட்டுருக்காருங்க. இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாரி தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பாட்டி நானும் வரேங்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, "பாட்டி நீங்க இருங்க. நான் போய் கேட்டுட்டு வந்து என்ன சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த அம்மா அது போக வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து சரி அப்படியே பசங்களையும் கூட்டிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ கோவிலுக்கு போயிருக்காங்களாங்க. அங்க கோவிலுக்கு போய் பார்த்தா எல்லாரும் கூட்டம் போட்டு இருந்திருக்காங்க. "என்னாச்சு? என்ன அசம்பாவிதம் ஆச்சு? ஏன் இப்ப கோவில்ல பூஜைலாம் நிப்பாட்டினீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்ப அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா என்னன்னா, அப்படி கூட்டம் போட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வட்டம் போட்டு உட்காந்துட்டு, "இல்ல ஊர்ல வந்துட்டு ஒரு இலவு விழுந்துருச்சு." அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறாராங்க. அதாவது வந்துட்டு என்னன்னா, ஒரு வயசானவரு ஊர்ல வந்துட்டு இறந்து போயிட்டாங்க போல. இதனால வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் கோவில் கூடயே கன்டின்யூ பண்ண முடியாது. ஏன்னா, அவர் வரிகாரரு. ஒண்ணு அவரு டெட் பாடிய கொண்டு போய் எரிக்கணும். இல்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் சம்பிரதாயம், இல்ல வந்துட்டு சடங்கு இருந்தா அத பண்ணிட்டு தான் கோவில ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும் கொடைய. ஸோ, அதனால வந்துட்டு நீங்களே ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, கொடை நடக்கட்டும்னா நடக்கட்டும். இல்ல நடக்க வேண்டாம் அப்படின்னா தடங்கல்லாம் நிப்பாட்டிடலாம். அப்படிங்கிற மாரி அடுத்த வருஷம் வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி வந்துட்டு தர்மகர்த்தா சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் வந்துட்டு அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காருங்க. அவரு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, இந்த மாரி நான் இத்தன வருஷம் இந்த கொடைக்கு வந்தது கிடையாது. அவரும் இப்ப தான் வந்திருக்காரு போல. இப்ப தான் முதல்ல வந்துட்டு கோவில் திருவிழா பார்க்கலான்னு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம வரிகாரங்க எல்லாருமே அதிக பணம் குடுத்தது ஃபுல்லா வந்துட்டு வெளியூர்ல இருந்து வந்து நாங்க தான் குடுத்துருக்கோம். நாங்களே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாரி வந்துட்டு சந்தோஷமா ஃபேமிலியோட வந்துட்டு சொந்த ஊர்ல இருந்துட்டு போறோம். இப்ப இந்த மாதிரி வந்துட்டு யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவில் கூடைய நிப்பாட்டிங்கன்னா நல்லா இல்ல. அது என்ன பரிகாரம் சடங்கு உண்டோ அத பண்ணிட்டு நீங்க கோவில் கூடைய திரும்ப உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி இது பாசிபிளா அப்படிங்கிற மாரி வந்துட்டு கோவிலுடைய பூசாரி கிட்ட கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும்போது அவருக்கு ஒண்ணுமே தெரியல வந்துட்டு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, இல்லையா கோவில்ல வந்துட்டு இந்த மாரி இழவு விழுந்துருச்சுன்னா கொடை நடக்கக்கூடாது. ஸோ நம்ம கொடைய நிப்பாட்டிட்டு நம்ம வந்துட்டு வேற ஏதாச்சும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய், வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஏதாச்சும் சின்னதா வந்துட்டு அம்மனுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு முடிச்சிடலாம். அப்படிங்கிற மாரி தான் அவர் சொல்லியிருக்காராங்க. அப்படி சொன்ன மறுகணம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி இருந்து யாரோ ஒரு பெரியவர் வந்துட்டு ஒரு மாரி இருமி கூப்பிடுற மாரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. உடனே திரும்பி பார்த்தா யாருன்னா வந்துட்டு இந்த பூசாரி இருக்கார் இல்லையா, கோவில் பூசாரி, அவருடைய அப்பா தான். அவர் யாருன்னா அவர் தான் அந்த கோயிலுடைய பழைய பூசாரி, முன்னாள் பூசாரி. அவருக்கு இப்போ வயது அதிகமானதுனாலையும் வந்துட்டு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டதுனால வந்துட்டு என்னன்னா, இப்போ அவருடைய பையன் வந்துட்டு கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரு தாங்க கூப்பிட்டுருக்காரு. இப்போ அப்படியே அந்த ஐயா கூப்பிட்டதுமே வந்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய கோவில் பூசாரி வந்துட்டு நேரா அவங்க கிட்ட போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்துட்டு இவருடைய காதுல, ஏன்னா அவரால வந்துட்டு வார்த்தைகள்லாம் மெதுவா தான் வரும் போலங்க. இப்போ அந்த பூசாரி காதுல வந்துட்டு அந்த பெரியவர் வந்துட்டு ஒரு மாரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்படி ஒரு மாரி ஏதோ டபுள் மைண்டோட யோசிச்சுக்கிட்டே வர மாரி வந்துட்டு இப்போ அவரு நேரா வந்துட்டு அந்த பூசாரி நடந்து அந்த சபை முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி உட்கார்ந்ததுமே என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வந்துட்டு என்ன ஐயா என்ன சொன்னாரு? சொல்லுங்கயா, சொல்லுங்கயா அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த பூசாரிட்ட கேட்டிருக்காங்களாம். அப்படி கேட்டதுமே வந்துட்டு இந்த பூசாரி முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, "இல்ல கோவில் கூட நடக்கலாம்." அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னதுமே எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். சரி எப்படி நடக்கலாம்? என்ன பரிகாரம்? என்ன சடங்கு? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதும் தான் அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னு வந்துட்டு, "இல்ல எனக்கு இப்போதைக்கு அதுக்கான ஐடியா எனக்கு தெரியல. ஸோ
ஐயா சொல்கிற மாதிரிலாம் என்னால் இப்போ இந்த காலத்தில் பண்ணுவாங்களா, பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கேட்டவே நான் எனக்கே ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன், சிலுத்து போச்சு உடம்புலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் பூசாரி சொல்கிறாரு. சொன்னதுமே இப்போ மக்கள்லாம் வந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்கயா, நீங்கள் சொன்னால் தான் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பூசாரி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இறந்து போனவங்களுடைய பணத்தை சுடுகாட்டில் வச்சு ஒரு பூஜை பண்ணணுமா. அந்த பூஜையை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த கரெக்டாக அந்த கொல்லி வைக்க போகிற நேரம், அதுவும் நைட்டு அந்த பணத்தை வச்சு கொல்லி வைக்க போகும்போது கரெக்டாக 12 மணிக்கு கொல்லி வைக்கணும். கொல்லி வைக்கிற நேரம் அந்த கோவிலில் சாஸ்தா பரப்பு நடக்கணும். இது எல்லாமே சரியான நேரத்தில் அமைஞ்சுது அப்படின்னா எந்த தடங்களும் இல்லாமல் கோவிலில் வந்துட்டு திருவிழா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பூசாரி சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதானே, சரி அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க, நீங்களே பண்ணிடுவீங்களா ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பூசாரியை பார்த்து கேட்டிருக்காங்கன்னா, அப்படி கேட்கும்போது தான் இல்லையா அந்த பூஜையெல்லாம் சுடுகாட்டில் பண்ணுற பூஜையெல்லாம் நமக்கு தெரியாது, அம்மனுக்கு மட்டும் தான் நமக்கு பூஜை பண்ண தெரியும், அதுக்கான ஆளை ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும், டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, நைட்டு 9 மணிக்கிட்ட ஆக போகுது, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் தடங்கள் நடந்தால் கூட இது ஊருக்கே வந்துட்டு ஒரு பெரிய சாபமாகி போயிருக்கும், அதான் என்னால் இதை பண்ணலாமா இல்லை நிப்பாட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் சொல்கிறாரு, ரிஸ்க் எடுத்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்கன்னா இப்போ திரும்பியும் அந்த ஐயா கூப்பிட்டுருக்காருங்க. கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு பழைய அலமாரியில் வந்துட்டு டைரி இருக்குது, அந்த டைரி எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி ஓடி போய் இப்போ பூசாரி வீடு கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க, ஓடி போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த டைரி எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த டைரியில் வந்துட்டு என்னென்னா ஒரு நம்பரை காமிச்சு இதுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐயா சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஐயா கிட்ட அந்த பூசாரி கேட்டிருக்காரு, இது யார் நம்பர், எதுக்கு கால் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. அப்போ தான் அந்த ஐயா வந்துட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்துட்டு, இங்கே பாரு நீலாம் பறக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்போவும் ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டு கோயில் கூடிய நடத்தியே தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிடிவாதத்தில் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு யாராச்சும் இந்த பூஜை பண்ணுறவங்களை தேடி கிடைக்கும் போது தான் வந்துட்டு இந்த கான்டாக்டில் இருக்கவர் கிடைச்சாரு. அவர் வந்துட்டு திருப்தியாக வந்துட்டு இந்த பூஜையெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு கோயில் கூடயே வந்துட்டு நிம்மதியாக வந்துட்டு நடந்து முடிஞ்சது, ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவரை கான்டாக்ட் பண்ணால் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொல்லியிருக்காருங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, பல டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, கால் போகலை. அதுக்கப்புறம் ஒருத்தங்க கால் எடுத்திருக்காங்களாங்க. அது எடுத்தது யாருன்னு பார்த்தா வந்துட்டு அவருடைய பையன் தான் கால் எடுத்திருக்காரு போலங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஐயா இந்த மாதிரி வந்துட்டு நடந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பூஜை உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்துட்டு, ஐயா அப்பா தவறி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7-8 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பூஜைகளை பண்ணுறது இல்லை, ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் இது வரைக்கும் இந்த ஒரு பூஜை பண்ணது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஊர் மக்கள் இந்த பூசாரி எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவர் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துடலாம், வந்து இந்த கொடை நடத்தி கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணி தந்துட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி அந்த ஃபோன்லேயே வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்கங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருந்தோம், உங்களுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருந்தோம், தயவுசெய்து இந்த பூஜையை வந்துட்டு நீங்கள் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு போங்க, இந்த ஊர் மக்களுடைய மொத்த நம்பிக்கையும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சரி இப்போ நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காருங்கப்பா. அவர் யாருன்னு பார்த்தா இந்த ஊரில் இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா இன்னொரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் வந்துட்டு இருக்கவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நபருங்க, அதாவது இந்த மாந்திரிகம் பண்ணக்கூடிய நபருங்க. நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. இப்போ அந்த ஊர் மக்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வந்துட்டு, சரியா உங்களுக்கு பூஜைக்கு தேவையான ஜாமான் எதுவும் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வர வேண்டாம், எங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோத்தையும் நாங்களே வாங்கிட்டு வருவோம், நாங்களே எடுத்துகிட்டு போயிடுவோம், நீங்கள் எதுவும் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஐயா வேறு எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, கோவில் நடையை ஃபுல்லாக சாத்திருங்க, சாத்தி முடிச்சதுக்கப்புறம் என்னாங்கன்னா கோவிலுக்கு வெளியே வந்துட்டு ஒரு காவல்கார சாமி இருக்கும் இல்லையா, அந்த சாமிக்கு இப்போயே வந்துட்டு ஒரு படையில் போட்டுருங்க, கிடா வெட்டி படையில் போட்டு வச்சுருங்க, அவர் தான் இப்போ வந்துட்டு ஊருக்கு எல்லைக்கு வந்துட்டு அவர் தான் இப்போ காவலாக இருக்க போகிறாரு, ஏன்னா அம்மன் கதவு மூட போகுது. ஸோ அப்புறம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு வில்லுப்பாட்டு நம்ம பூஜை நடந்து முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு அந்த வில்லுப்பாட்டு வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், வில்லுப்பாட்டு சத்தம் வந்துட்டு நம்ம பூஜை நடக்கிற இடம் சுடுகாட்டுக்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கரெக்டாக 12 மணிக்கு நம்ம அந்த பூஜையை முடிக்கும் போது வந்துட்டு என்னென்னா சாஸ்தா பிறக்கணும், அம்மனுடைய நடை வந்துட்டு திறக்கணும். ஸோ இதில் எதுவுமே வந்துட்டு மாறிடக்கூடாது, எந்த டைமுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாந்திரிகவாதி ஃபோனில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் இப்போ நான் வரதுக்குள்ளே அந்த டெட் பாடியை கொண்டு சுடுகாட்டில் தகன மேடையை ரெடி பண்ணி அதுக்கு மேலே வச்சுருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க வந்துட்டு இவர் அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த மாந்திரிகவாதி வரதுக்குள்ளே வந்துட்டு இவங்க பிளான் பண்ண மாதிரி அம்மனுடைய நடையெல்லாம் சாத்திட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு மேலதாளத்தை போட்டு நேராக அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமிக்கு வந்துட்டு ஒரு சொல்லமாட சாமி இருப்பார் இல்லையா, கோவிலுக்கு காவல் தெய்வம், அவருக்கு ஒரு படையில் கிடா வெட்டி படையில் போட்டு முடிச்சுட்டு வில்லு பாட்டை அடிக்க விட்டாங்களாங்க. ஸோ இப்போ வில்லு பாட்டை அடிச்சிட்டு இருக்குது. இப்போ எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு டெட் பாடியை கொண்டு போய் அந்த சுடுகாட்டில் வச்சாச்சு. இப்போ எல்லாருமே பசங்கள்லாம் வந்துட்டு கூட்டம் போட்டு கூடி நின்றுட்டு இருக்காங்களாங்க அந்த சுடுகாட்டுக்கு உள்ளேயே. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த திருச்சியிலேருந்து வந்த அந்த ஃபேமிலியோடைய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப க்யூரியஸ் ஆகிட்டாருங்க.
என்னடா இப்படிலாம் வந்துட்டு இந்த காலத்தில் இன்னும் உண்டா நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதான் நீங்கள் பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நான் வந்துட்டு இந்த என்ன பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தை கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே அத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போக வேண்டாம வந்துருங்களா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அத்தை நான் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்தது கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதாச்சும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் திரும்ப கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ என்னென்னா வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காராங்க. ஆனால் அங்கே ஒய்ஃப் வந்துட்டு அங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக துடிச்சிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் சுடுகாட்டுக்குள்ளே போயாச்சுங்க. சுடுகாட்டுக்கு வந்துட்டு யார் இந்த மாந்திரிக மற்றவரும் வந்தாச்சுங்க. வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த டெட் பாடிக்கு வந்துட்டு யாரெல்லாம் வாக்கரிசி போடுறாங்க எல்லாரும் வாக்கரிசி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டெட் பாடிக்கான சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு வாக்கரிசி போட சொல்லிக்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி எல்லாரும் வாக்கரிசி போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு அந்த பூஜை நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. பயங்கரமாக அவர் அக்னியெல்லாம் கொளுத்தி வந்துட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த வில்லுப்பாட்டு சத்தம் வந்துட்டு இந்த சுடுகாட்டு கேட்குற மாதிரி டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு அந்த சுடுகாட்டுக்கு நேராக கட்டி விட்டாச்சாங்க. இந்த சுடுகாட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்போம் என்னென்ன வந்துட்டு அந்த குளம் இருக்குது இல்லையா, குளத்து கரையில் தான் இந்த பொண்ணு வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த குளத்து கரைக்கு நேர் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு என்னென்னா சுடுகாடு இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி இங்கே பூஜை நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த திருச்சியிலேருந்து அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவரும் சுடுகாட்டுக்கிட்ட தான் நிற்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கால் வருதுங்க. அப்படி வந்ததும் அந்த காலில் வந்துட்டு யார் பேசுகிறான்னா அத்தை பேசுகிறாங்க. எப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா, இங்கே என் பொண்ணு உன் பொண்டாட்டி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காப்பா, அவருக்கு என்னாச்சுன்னு தெரில, இதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வாப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க வந்துட்டு யார் அந்த அம்மா அங்கேருந்து ஃபோனில் சொல்கிறாங்களாங்க. உடனே என்னாவது சரி தான் அந்த வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட்டத்தை தொட்டு கிளம்புனார் இல்லையா. டக்குன்னு என்ன அந்த மாந்திரிகவாதிகள் கூட வந்துட்டு ஒரு சில இன்னொரு 5-6 பேர் வந்துட்டு சிசியர்கள் வந்திருப்பாங்க போல. அவர் டக்குன்னு இவரை பிடிச்சி மறைச்சிட்டு, தம்பி இங்கே பாருங்கள், பூஜை முடிஞ்சு சாஸ்தா பறக்கிற வரைக்கும் வந்துட்டு இந்த எல்லையை விட்டு யாரும் போகக்கூடாது, மீறி வெளியே போனீங்கன்னா வந்துட்டு என்னென்னா அது இந்த பூஜைக்கு களங்கம் ஏற்படுத்த மாதிரியான விஷயமாயிரும், அப்புறம் வந்துட்டு நீங்கள் கோயில் கூட நடத்த முடியாதுயா நிம்மதியாட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னையா எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் திரும்ப ஃபோன் பண்ணிவிட்டு அத்தை இருங்க தங்கி யாரும் வர விட மாட்டேங்கிறாங்க, முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் சொல்லியிருக்காருங்க. சரி மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பூஜை வந்துட்டு பயங்கரமாக நடந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அடுத்து வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணது எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தம்பி சீக்கிரம் வாங்க தம்பி, அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு மாதிரி ரத்தம்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, பயமாக இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. இப்போ இவர் வந்துட்டு இவனுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு நினைக்க, அவன் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஓட பார்த்துருக்காருங்க. அப்போ டக்குன்னு இவர் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இவர் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு இல்லையா. தள்ளி விடும்போது வந்துட்டு என்ன ஆயிருந்தா இவரே வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அந்த டெட் பாடி அந்த விறகு அடிக்கி டெட் பாடி வச்சிருக்காங்க பாருங்க, அது மேலே போய் விழுந்துருக்காரு. இப்போ விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதை அந்த மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அந்த பூசாரி வந்துட்டு பார்த்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனையா, ஏன் இந்த மாதிரி வந்து பூஜைக்கு கலங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பூசாரி வந்துட்டு கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் இல்லை நான் போன உடனே என் ஒய்ஃப் வந்துட்டு அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கா, ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன், ஐயா என்னை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் தலைமுடியும் வந்துட்டு உங்கள் காலடி மண்ணையும் வந்துட்டு எடுத்து அந்த டெட் பாடிக்கு மேலே போட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவர் உடனே காலடி மண்ணை எடுத்து நேராக டெட் பாடிக்கு மேலே போட்டாருங்க. இப்போ தலைமுடியை வந்துட்டு இங்கே வாங்க நான் வெட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு தலைமுடியை வெட்டிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா விபூதி எடுத்துட்டு அந்த மாந்திரிகம் பண்ணுறாரு இல்லையா, அவர் விபூதி எடுத்துட்டு ஒரு நெத்தியில் வச்சிருக்காருங்க. அப்படி வச்ச மறுநொடி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு இப்படி வச்சிருக்காரு இல்லையா, வச்ச மறுநொடி அப்படியே ஒரு முட்டியெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படி அமுக்கி உட்கார வச்சுட்டு, ஸோ இந்த பூஜை இதோட நிறைவேறாது, இது இங்கே நடக்கிற காரியத்துக்குலாம் இந்த ரீசனே கிடையாது, வேற ஒரு ரீசன் தான் தம்பி, உன் மனைவி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற வந்துட்டு ஆக்ரோஷமாக கத்தி சொல்லியிருக்காருங்க. இவர் என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல, இந்த மாதிரி நெத்தியில் கை வச்சுட்டு இதை சொல்லும் பொழுது அப்படியே அந்த பூசாரி மாந்திரிகவாதி இருக்கார் பாருங்க, அவர் கண்ணில் இருந்து தாராதாரியாக தண்ணியாக வந்துட்டு இருக்குதாங்க. இவர் நெத்தியில் கை வச்சிருக்க கையை எடுக்க மாட்டேங்கிறாருங்க. பயங்கரமாக இப்போ வந்துட்டு சிசியங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் நெத்தியில் கை வச்சுட்டு முடிய பிடிச்சிருக்காருல்ல, இதையும் அது போக வந்துட்டு அவரையும் வந்துட்டு பிரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி பிரிக்க ட்ரை பண்ணும்போது வந்துட்டு இவர் இல்லாமல் மந்திரங்களை பயங்கரமாக இவர் நெத்தியில் வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காராம். சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி வந்துட்டு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியே வந்துட்டு இவங்க 2 பேரையும் பிரித்து விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த பூசாரியே நார்மலாக இருக்காருங்க. இப்போ இவருக்கும் வந்துட்டு ஒன்றும் உடல அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே தள்ளி அவர் வெளியே நவுண்டு வந்துட்டு உட்காந்துருக்காருங்க. உடனே எல்லாரும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயா எல்லாரும் நல்லா கேட்டுங்க, இப்போ அந்த இடத்துல நம்ம மட்டும் இந்த பூஜையை நிறைவேற்றி முடிச்சாலும் இந்த சாஸ்தா பறக்கிறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி இந்த ஊரில் இன்னொரு சாவு விழுந்தே தீரும், அதுதான் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காராம். இந்த கோயில் கூட நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை, சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க வந்துட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. உடனே ஊர் மக்கள்லாம் என்னாச்சு இவன் தான் காரணமா அவன் அடிக்க போகிறாங்க, அந்த யார் திருச்சியில் வந்து அந்த நபரை. உடனே வந்துட்டு என்ன, ஐயா அவன் நிப்பாட்டுங்க, அவர்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது, அவர் மனைவி தான் காரணம், இவர் மனைவி கூட காரணம் கிடையாது, இவர் மனைவி உடம்புக்குள்ளே புகுந்திருக்க அந்த ஒரு ஆத்மா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காராம். எல்லாரும் ஒரு மாதிரி ஆத்மாவா
என்னையா சொல்கிறீங்க பேயா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்போ தான் வந்துட்டு திரும்ப சொல்கிறாருங்க, ஆமாம் ஆத்மா தான், அதுவும் சாதாரண ஆத்மா இல்லை, ஒரு துர்மரணம் அடைந்த வந்துட்டு ஒரு ஆத்மா தான் பார்த்தீங்க வந்துட்டு இப்போ இவனுடைய மனைவி உடம்புக்குள்ளே புகுந்துருக்குது. அந்த ஆத்மா தான் இந்த கோவில் கூட வந்துட்டு நிம்மதியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்குது. முதல்ல அந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த ஆத்மா விரட்டணும், எல்லாம் சீக்கிரம் 12 மணிக்கு முன்னாடி நடக்கணும், அப்படி நடந்து முடிஞ்சால் தான் உங்கள் கோவில் திருவிழா நடக்கும், அதனால் வந்துட்டு முதல்ல போய்ட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. இவர் அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல திருச்சியில் வந்தவர், அவரும் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா அப்படிலாம் ஒன்றும் ஆத்மா கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் உடனே இப்போவே வேணாலும் வந்துட்டு நான் கார் பிடிச்சி என் பொண்டாட்டி நான் திருச்சி கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு என் மனைவியை கூட்டிகிட்டு வராதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. இவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க, நீ போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வந்துட்டு இவரை பிடிச்சி எல்லாரும் வந்துட்டு என்ன கெட்டி வச்சிருந்தாங்களாங்க. ஏன்னா இப்போ ஊர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் வந்துட்டு எல்லாரும் இவரை பிடிச்சி அந்த சுடுகாட்டில் அங்கே கெட்டி வச்சுட்டு இவர் அங்கேருந்து என்ன விடுங்க விடுங்க என் மனைவி போவோம் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்படி இவர் கெட்டி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்காக எல்லாரும் போயிருக்காங்களாம். அப்படி போகும் பொழுதே அந்த பூசாரி அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லியிருக்காருன்னு இங்கே பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்போ சும்மா போயிட்டு அந்த பொண்ணை வான்னு கூப்பிட்டாலாம் வரமாட்டா, உடம்புக்குள்ள பயங்கரமான ஆத்மா இருக்குது, நான் சொல்கிற மாதிரி அந்த ஆத்மா கிட்ட சொல்லிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பூசாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு அந்த ஆத்மா கிட்ட போயிட்டு, அதாவது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, அந்த பொண்ணை ஆத்மா மாதிரி எல்லாரும் பார்க்காதீங்க, ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு மாதிரி பார்த்து பேசிட்டு, இங்கே பாருமா உன் புருஷன் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி அந்த புருஷனுடைய பேரை சொல்லி, இந்த கோயில் கூட வந்துட்டு நடத்தியே தீரணும்னு இருக்கான், ஊரில் வந்துட்டு இலை விழுந்து போச்சு, நாங்கள் கோயில் கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நான் இப்போ தான் ஊரில் இருந்து வந்திருக்கேன், கோயில் கூட பார்த்தேவன் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காமா, சண்டை போட்டுட்டு இருக்காரு, கூட்டிட்டு போமா நீ நிம்மதியாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்துட்டு கூட்டிட்டு வாங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாந்திரிவாதி வந்துட்டு சொல்லி அமைச்சிருக்காருங்க. அதே மாதிரி போய்கிட்டே அந்த அம்மா கிட்டையும் அந்த பாட்டிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை, பேய் மேல் நம்பிக்கைலாம் உண்டுங்க. அது பக்கம் ஊர் மக்கள்லாம் பெரியவங்கலாம் போயிருக்காங்க இல்லையா, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்துருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு தான் பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ கதவு திறந்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயங்களை நார்மலாக பொண்ணு மாதிரியே பேசுகிறாங்க. அந்த பொண்ணும் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நெத்தியிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்குதுங்க. அந்த ரத்தம் தான் வடிஞ்சு போயிருக்குது. உடனே என்னம்மா நெத்தியில் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தலையில் வந்துட்டு ஒரு துணியை வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிட்டு அந்த பொண்ணு அப்படியே பத்திரமா வந்துட்டு புருஷன் எங்கள் சுடுகாட்டில் தான் பூஜையை வந்துட்டு நடத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான், அந்த பூஜை எப்படியாச்சும் நடக்க விடாமல் நீ பண்ணுமா வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேராக கூட்டிகிட்டு போயிருக்காங்களாங்க ஏமாற்றி. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு உள்ள சுடுகாட்டுக்கு போனதுக்கப்புறம் நேராக தான் ஹஸ்பண்டை நேராக போயிட்டு இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திரும்பி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு உனக்கு என்ன இங்கே வேலை, உனக்கு எங்கே பிரச்சனை, வா முதல்ல ஊருக்கு கிளம்பும், வா ஊருக்கு கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்களே. மறுநொடி என்ன இருக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து நேராக வந்துட்டு சுடுகாட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்துருச்சு இல்லையா, பொண்ணு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பின்னாடி இருந்து அந்த பூசாரி இருக்காரு பாருங்க, அவர் வந்துட்டு டக்குன்னு அந்த மாந்திரிகவாதி அந்த பொண்ணுக்கு மேலே விபூதியை வச்சு அழுத்தி அந்த இடத்துல பிடிச்சி உட்கார வச்சிருக்காருங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்துட்டு அவர் முடி ஜம்முன்னு பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்களா, டே விட்றா, யாரா என்ன பிடிச்சிருக்குது, டே விட்றா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி அப்படி வேற ஒரு பொண்ணுடைய குரலில் கத்திருக்காங்களாம். இப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கும் சரி அந்த தன்னுடைய புருஷனுக்கும் சரி ஓகே உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு ஆத்மா புகுந்திருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு நம்புறாருங்க. ஏன்னா குரலே வேற ஒரு குரலை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பிடிச்சி அந்த இடத்துல வந்துட்டு ஆக்ரோஷமாக உட்காந்து அடக்கி வச்சுருக்காங்க. அந்த முன்னாடி பணம் இருக்குது, பணத்துக்கு பக்கத்தில் இந்த பொண்ணை அடக்கி உட்கார வச்சுருக்காங்க. அப்படி வச்சதுக்கப்புறமே என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ணமைக்கிற நொடியில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டக்குன்னு அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்துடைய கழுத்தை வந்துட்டு போய் கடிக்க போயிருக்காங்களாங்க. இப்போ ஊர் மக்கள் அது பக்கம் அந்த சிசியர்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணையும் அந்த பணத்தையும் தனியாக பிரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிடிச்சி அந்த பொண்ணுக்கு பின்னாடி கையை வந்துட்டு ரெண்டுத்தையும் இப்படி பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணை அதில் உட்கார வச்சுருக்காங்களாம். உட்கார வச்சதுக்கப்புறம் இவர் டக்குன்னு மாந்திரிகத்தெல்லாம் போட்டு வந்துட்டு எப்படியும் அந்த பொண்ணு கை காலெல்லாம் வந்துட்டு மந்திர கட்டால் கட்டியிருக்காருங்க. இப்போ அதே சமயத்தில் அந்த மாந்திரிகவாதி வந்து அந்த ஆத்மாவை பார்த்து கேட்குறாருங்க, என்ன வந்துட்டு உனக்கும் இந்த ஊருக்கு என்ன பிரச்சனை, நீ யார், எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வேலையை பண்ணிட்டு இருக்க, எதுக்கு ஊரில் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கேட்ட கொஸ்டின் எல்லாருக்கும் நீ வந்துட்டு சரியாக ஆன்சர் பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு உன்னை முழுசாக அழிக்க மாட்டேன், உனக்கு வந்துட்டு என்ன பண்ணணுமோ கடமையை பண்ணி நான் வந்துட்டு உன்னை விட்டுருவேன், இல்லை நீ சொல்ல மாட்டேன்னு அடமுடிச்சா அப்படின்னு வந்துட்டு உன்னை அடியோடு அழிச்சிரும், உனக்கு ஆத்மா சாந்தி கூட கிடைக்காது, நீ வந்துட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லி வந்துட்டு ஒரு மிரட்டியிருக்காருங்க. அப்படி மிரட்டினதுக்கப்புறம் அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குன்னா சரி இருங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆத்மா தனக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் சொல்லியிருக்குதான். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு, என்னென்னா ஏன்டா நல்லா கேட்டுக்குங்க, இப்போ எனக்கு நடந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சுன்னா நீங்களாம் அந்த ஊரில் இருப்பீங்களா, இல்லை அந்த ஊரில் வந்துட்டு நிம்மதியாக திருவிழா நடக்க விடுவீங்களா மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த பொண்ணு ஜாலியாக வந்துட்டு முன்னாடிங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு தானா. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு எப்படின்னா வந்துட்டு இந்த இப்போ ஃபெமினிசம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, நான் தப்பாக சொல்ல வரலங்க, இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, பெண்களால் எல்லாம் முடியும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிறதுலாம் வந்துட்டு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயமா பேசிகிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு அந்த ஊர்லேயே அந்த ஒரு பொண்ணு தான் முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதாங்க. ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு கோவில்களுக்கு கூட வந்துட்டு தனக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கும்போது வந்துட்டு கோவில்கள் கூட போவாங்களாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா வந்துட்டு என்னென்னா அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கோவிலில் ஒரு நாள் திருவிழா இதே மாதிரி முன்னாடி திருவிழா நடந்திருக்கு போல் 10 வருஷத்துக்கு முன்னாடி
அப்படி நடக்கிற திருவிழாவுக்கும் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கும்போது வந்துட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க. போனது மட்டும் இல்லாமல் என்னென்ன வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் பாரு நீ வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. கோவிலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? கோவிலில் திருவிழா நடந்துக்கிட்டு தானே இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுலாம் மூட நம்பிக்கைடி. நீங்களும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்தாலும் வந்துட்டு கோவிலுக்குலாம் வாங்கடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலில் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க போல் பூஜை நடக்கும்போது. ஸோ இது வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்துட்டு ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கிடையாது, வெளியே போடி டக்குன்னு கோவில் விட்டு அப்படி மாதிரி சொல்லி அந்த கூட்டத்திலே வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்களாம். அப்படி தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு கீழே விழுந்திருப்பா இல்லையா, இதை பார்த்து அக்கம் பக்கத்துலாம் டக்குன்னு வந்துட்டு மேலே சத்தமே நின்றுச்சாங்க. என்னாச்சுமா, என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் கேட்டிருக்காங்களாம். அப்படி கேட்கும்போது தான் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு இன்றைக்கி வந்துட்டு பீரியட்ஸ் தூரம், அவள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் வாங்கடி அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கா, அவளை அடித்து வரட்டுங்க கோயிலை விட்டு. அவள் சொந்த ஃப்ரெண்டே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு என்ன காரியண்டி பண்ணியிருக்க, உன்னால் அம்மனுக்கே கலங்கண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை வந்துட்டு எல்லாருமே இங்கே அப்படி கீழே அந்த கல் கட்ட வாரிகள் எல்லாத்தையும் தூக்கி அடித்து அந்த பொண்ணை வந்துட்டு கோவிலை விட்டு விரட்டியிருக்காங்களாம். அந்த பொண்ணுடைய அம்மாலாம் வந்துட்டு அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை தடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போகாமல் அப்படி நின்றுட்டு இருந்தாலும் ஃபுல்லாக அடித்து வந்து கோவிலில் பிடிச்சி கரகரன்னு இழுத்து கொண்டு கோவிலுக்கு வெளியே போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லைங்க, உடனே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ கோவிலில் வந்துட்டு அசம்பாவிதம் நடந்த மாதிரி மொத்த கோவிலையும் வந்துட்டு நல்ல வந்துட்டு தரையில் வந்துட்டு வாரிகள் எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறம் தான் பூஜை ஆரம்பிச்சாங்களாம். அந்த கோவில் திருவிழா கூட ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்னென்னா ஊர் மக்கள்லாம் யாருமே இந்த பொண்ணுகிட்ட பேசுறது கிடையாது. இந்த பொண்ணு வந்துட்டு ஏதாச்சும் கடைக்கு போனால் கூட அந்த பொண்ணுக்கு தேவையான பொருளை கேட்டால் இல்லை தான் கடையில் இப்போ கிடையாது, அந்த பொண்ணுக்கு தெரியுமா அங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா, ஆனால் கிடையாதுன்றவங்களாம் கேட்டால் வந்துட்டு உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு ஊரில் சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்கே எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊரே வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்து ஒதுக்கி வச்சுருக்காங்களாங்க. ஸோ இதனால் ஒரு வெக்ஸாகி போன அந்த பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போனால் கூட வந்துட்டு எடி இங்கே பாரு உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேசினா வந்துட்டு எங்களையும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது, நானும் அவங்கள்ட்ட பேசலடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்னன்னா அந்த பொண்ணு அந்த ஊரில் தனிமையாக இருக்காங்க. எப்படி எந்த லெவலுக்கு வந்துட்டு ஃபெமினிசம் பேசிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களோ இப்போ அப்படி வந்துட்டு தனிமையாக வந்துட்டு இருந்துட்டு இருந்திருக்காங்க. யாருமே இல்லாத மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்குது. அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் விரக்தியில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு குளத்தங்கரை, அந்த கரையில் தானே இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி பாதி உடம்பு முங்கினப்பில் வந்துட்டு இந்த பொண்ணு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க போல. இந்த பொண்ணுக்கு அப்போ நீச்சல் தெரியாது போல், அந்த குளத்துல குதிச்சு வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்களாம். இப்போ இந்த ஒரு கதையை சொன்னதுக்கப்புறம் அந்த மாந்திரிகவாதி திரும்பவும் கேட்காருமா, சரி இந்த மாதிரி உனக்கு ஒரு கேடு நடந்துருச்சு, நீ பண்ணது தப்பு தானே, என்ன இருந்தாலும் கோவிலுக்கு அந்த மாதிரி போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாந்திரிகவாதி சொல்கிறாருங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தப்புன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு யாரா தப்புன்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆத்மா திரும்பி ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிருக்குதாங்க. அப்படி கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறமும் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு சரி அதுக்காக எதுக்குமா இப்போ வந்துட்டு இந்த ஒரு பொண்ணுடைய உடம்புல புகுந்துட்டு எதுக்கு இப்போ கோவில் கூட நடக்கிறத வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கெடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, இங்கே வேறு எனக்குலாம் ஒன்று கெடுக்கணும்னு இன்டென்ஷன்லாம் கிடையாது, என்ன மாதிரியே ஒரு மனநலம் உள்ள குணநலம் உள்ள வந்துட்டு ஒரு பொண்ணு நான் அந்த வழியாக வரதை பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு அவள் உடம்புக்குள்ளே புகுறலான்னு நினச்சி அவள் உடம்புக்குள்ளே புகுந்தேன், என்னால் ஈஸியாக புகுறவும் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவளை வச்சு இந்த கோவிலில் வந்துட்டு இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு இந்த ஒரு கோவில் கூட நிப்பாட்டலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இத்தனை வருஷம் என்னால் முடியல, ஆனால் இன்றைக்கி இந்த பொண்ணுடைய உடம்பு எனக்கு கிடைச்சதுனால எனக்கு இந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை என்னால் நிப்பாட்ட முடிஞ்சிருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் சரி இந்த பொண்ணு உடம்பு விட்டு நான் போக மாட்டேன், இந்த ஊரில் எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த ஒரு கோவில் திருவிழா நடக்க விடவே மாட்டேன், அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எவனா ஒருத்தன் செத்துக்கிட்டே இருப்பான் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சொல்லியிருக்குதாங்க. உடனே இந்த மாந்திரிகவாதி வந்துட்டு அப்படி என்ன இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு உன்னோட கேரக்டர் நீ பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அப்பந்தான் அந்த பொண்ணு அந்த ஆத்மா ஒன்று சொல்லிச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இன்னமும் உங்களுக்கு புரியலை, என்ன எந்த ரீசனுக்கு நீங்கள் அடித்து வரட்டினீங்களோ அந்த பொண்ணு வந்துட்டு அதே மாதிரி என்ன மாதிரியே இருந்திருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கும் ஒரு வேளை வந்துட்டு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்குது போல், இந்த மாதிரி வந்துட்டு பீரியட்ஸ்லாம் வந்து கோவிலுக்கு போகக்கூடாதுலாம் சொல்கிறது வந்துட்டு மூட நம்பிக்கைன்னு தெரிஞ்சிருக்குது போல். அந்த பொண்ணு வந்துட்டு பீரியட்ஸோட தான் வந்துட்டு முளைப்பாரி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த முளைப்பாரி எடுக்கிற பசங்களோடு வந்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தா, வந்து பீரியட்ஸோட தான் கோவிலுக்கு போனால் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் வந்துட்டு நம்மள மாதிரியே கேரக்டர் இருக்காங்க சொல்லிட்டு ஈஸியாக புகுந்துடலாம் நினச்சேன், அதே மாதிரி ஈஸியாக நான் புகுறவும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா சொல்லியிருக்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி கொந்தளிச்சு போயிட்டாங்களா, எப்படி இந்த ஒரு காரியத்தை இந்த பொண்ணு பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஆத்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்குது, இப்போ எனக்கு பண்ண மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நீங்கள் கெடுதல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை அழிச்சாலும் நான் திரும்ப மீண்டு வருவேன் பார்த்துக்கோ, இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா சொல்லியிருக்குதாங்க. இப்படி இந்த ஆத்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஐயா இவளோட சேர்த்து அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பூசாரி கிட்ட வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்காங்களேங்க. அப்போ தான் அந்த மாந்திரிகவாதி வந்துட்டு என்னன்னா எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அங்கே பாருங்க, சும்மா ஒரு ஆத்மாவை ஈஸியாக அழிக்க முடியாது, என்ன இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் வந்துட்டு ஊரே ஒதுக்கி வச்சது பெரிய தப்பு. ஸோ அதனால் என்னன்னா இப்போ அந்த ஆத்மாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன்,
கொடுத்துருந்தேன், உன்னை அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் காப்பாற்ற போகிறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த ஆத்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க. அந்த ஆத்மா கேட்டதை இந்த பொண்ணு இப்போ வந்துட்டு குணமடைஞ்சதுக்கப்புறம் யாரும் அந்த பொண்ணை பார்த்து எதுவும் திட்டாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. ஐயா அந்த பொண்ணோட புருஷன் நீங்கள் தானே ஐயா, நீங்கள் இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லி பொறுமையாக புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆத்மா இருந்துட்டு இருக்கும்போதே எல்லாருக்கிட்டையும் இந்த மந்திரவாதி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டு ஒரு செகண்ட் அமைதியாகிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, சொன்ன மாதிரியே அந்த ஆத்மாவை வந்துட்டு முழுசாக அழிக்காமல் அந்த பொண்ணுடைய தலையிலேருந்து ஒரு முடியை கட் பண்ணி அந்த மரம், ஒரு பெரிய மரம் இருந்துச்சு இல்லையா அந்த குளத்தாங்கரை கிட்ட, அந்த மரத்துக்கு நடந்து போயிட்டு நேராக அந்த மரத்தில் ஆணி அடித்து ஸோ இந்த ஆத்மாவை அந்த மரத்தோடு வச்சு கட்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த மரத்தில் தான் ஆத்மா குடியிருந்துட்டு இருக்குமே தவிர்த்து மொத்தமாக அடியோடு அழிஞ்சு போயிருக்காது. ஸோ அதனால் என்னென்னா இப்போ அந்த ஆத்மாவுக்கும் வந்துட்டு ஓரளவு வந்துட்டு விடுதலை கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு நார்மலாக அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நார்மலாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல். அப்படி கூட்டிகிட்டு போனாலும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஒரு சில சடசில் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்களாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த இவர் என்னன்னா வந்துட்டு அந்த மந்திரிகவாதி இருக்கார்ல, அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, ஐயா எக்காரணம் கொண்டும் அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு நடந்த விஷயத்த சொல்லி, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதே மாதிரி விஷயத்த இந்த பொண்ணுகிட்ட யாரும் பண்ணிடாதீங்க. பண்ணால் அந்த ஆத்மா இன்னும் உக்கிரமாக வந்துட்டு என்ன மரத்தை பிடுங்கிட்டு வர அளவுக்கு கூட அந்த ஆத்மாவுக்கு சக்தி இருக்குதுயா, தற்காலிகமாக பிடிச்சி அந்த மரத்தில் கட்டி தான் வச்சுருக்கோம், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகவாதி வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி தான் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு சாஸ்தா பிறந்தாச்சு. 12 மணிக்கு கரெக்டாக இந்த கொல்லி வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் சாஸ்தா பிறப்பும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கோவில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி இந்த மாந்திரிகவாதி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வச்சு நல்ல மஞ்சள் தண்ணியை வந்துட்டு அந்த பொண்ணு தலையில் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க, தயவுசெய்து அந்த பொண்ணை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாந்திரிகவாதி சொல்லி தான் அமுச்சு விட்ருக்காருங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ள கொண்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, பஸ்ஸை பிடிச்சி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு என்னென்னா பசங்களோடு வந்துட்டு ஊருக்கு போயிருக்காருங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் கூட வந்துட்டு நடந்த விஷயத்தை வந்துட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லலையாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தான் ஒய்ஃப் வந்துட்டு அந்த பேடை வந்துட்டு பாத்ரூமுக்கு எடுத்து போகிறத பார்த்துருக்காரு. அப்படி பார்த்தது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஈவினிங்கே வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இல்லைம்மா இப்படி பண்ணக்கூடாது, உனக்கு பீரியட்ஸ் தாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்களாம். என்னங்க புதுசாக அந்த மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, புதுசு இல்லைம்மா, அந்த ஊரில் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காங்களாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்கே நான் தெரியாமல் பண்ணிட்டு நான் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்களாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரு தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நேம் நான் சொல்லவே இல்லை, ஏன்னா அவர் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தார், ஒரு பயங்கரமான சென்சேஷன் இஷ்யூ, அதனால் வந்துட்டு நான் நேம் சொல்லலை. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதை கேட்கும் பொழுது இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறேன், கண்டிப்பாக இப்போ நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது தெரியல, கரெக்டாக சொன்னேன் தப்பாக சொன்னேன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு வயசில் மூத்தவங்களாம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்லிக் கொடுத்து கொடுத்துருக்காங்க, இதுதான் சொல்லிக் கொடுத்து கொடுத்துருக்காங்க, கோவிலுக்கு பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதான் வந்துட்டு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எண்ட் ஸ்க்ரீனில் நிறைய வீடியோ வந்திருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச், பை.